இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு ஓர் இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை எதில் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் தான் கண்டுபிடிக்க வேண்டும். அதனையும் நமக்கு மற்றவர்கள் சொல்லித் தருவார்கள் என்று நினைத்து கொண்டு வாழ்க்கையை நகர்த்த ஆரம்பித்தோம் என்றால் வாழ்க்கையின் சுவாரஸ்யத்தை அறியாதவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றுதான் சொல்ல வேண்டும். நம்மில் சிலர் வாழ்க்கையில் எந்தவித ரிஸ்க்கும் எடுக்காமல் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்படி நினைப்பது தவறு என்று கூட நாம் உணர்வதில்லை என்பதுதான் உண்மை. பல சமயங்களில் மாணவர்கள் எப்படி படிக்காமல் அதிக மதிப்பெண் பெற நினைக்கிறார்களோ அதே போலத்தான் நம் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு கூட மற்றவர்கள் வழி சொல்ல மாட்டார்களா என்று நினைக்கிறோம். நாமாக சிந்தித்து முடிவு எடுக்கவில்லை என்றால் நமது அறிவு மங்கி போவதற்கு வாய்ப்புண்டு. எனவே நம் வாழ்வில் வரும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் மற்றவர்கள் பதில் சொல்வார்கள் என்று காத்திருந்து காலத்தை வீணடிக்காமல் அதனை முறையாக பயன்படுத்தி மகிழ்வோடு வாழ்வோம். நாம் நினைக்கிறோமோ இல்லையோ நம் வாழ்வில் கேள்விகளும் குழப்பங்களும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். தேர்வுக்கு தயாரித்து வைப்பது போல் பதில்களை ரெடிமேடாக தயாரித்து வைக்க முடியாது. அப்படியே நமது பிரச்சனைகளுக்கு பதிலை தயாரித்து வைத்தாலும் அதற்கேற்ற கேள்விகள் கேட்கப்படுமா என்பதும் சந்தேகத்துக்குரியதுதான். எனவே நம் வாழ்வில் என்ன பிரச்சனைகள் நேருமோ அதற்கேற்ற தீர்வை காண முயல்வோம். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருவது இயல்பு. அதிலிருந்து விலகி ஓடுவதை விட அவற்றை நேர்மறையாக பார்க்க கற்றுக்கொள்வதே புத்திசாலித்தனம். நமது வாழ்வில் வரும் பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்திக்கும் போதுதான் நாம் யார், நம்முடைய பலம் என்ன என்பது நமக்கே தெளிவாக தெரியும். எனவே நமது வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ நம்மை பயிற்றுவிப்போம். ஒரு சிற்றரசின் அரண்மனை கருவூலத்தில் ஒரு விசித்திரமான பிரச்சனை. விலை மதிப்பற்ற மாணிக்க கற்கள் ஓர் ஆழமான குறுகிய குழாய்க்குள் தவறி விழுந்துவிட்டன. அந்த குழாயின் வாய் சிறியது, யாரும் உள்ளே கைவிட்டு எடுக்க முடியாது. அரசன் தனது அறிஞர்கள் அனைவரையும் அழைத்தான். அவர்களில் ஒருவரான சுகுமார் அமைதியாகச் சிரித்தார். மற்றவர்கள் இரும்பு கொக்கிகளை பயன்படுத்துவது, குழாயை உடைப்பது போன்ற கடினமான வழிகளை பற்றி பேசினார்கள். ஆனால் சுகுமார் அமைதியாக சென்று ஒரு கிண்ணத்தில் தண்ணீரையும் ஒரு காகிதத்தையும் எடுத்து வந்தார். அரசன் வியப்புடன் பார்த்தான். சுகுமார் காகிதத்தை ஒரு மெல்லிய குழலாக சுருட்டி ஒரு முனையில் லேசாக தண்ணீர் தெளித்து அதை சுருக்கி மாணிக்கத்தின் மீது வைத்தார். காகிதம் நீரின் ஈரத்தால் மாணிக்கத்துடன் ஒட்டி கொண்டது. அவர் மெதுவாக காகித குழலை வெளியே இழுக்க ஒட்டியிருந்த மாணிக்கமும் இலகுவாக மேலே வந்தது. அரசன் ஆச்சரியத்துடன், சுகுமாரா, இரும்பு கொக்கிகள் கூட தோல்வியடைந்த இடத்தில் இந்த காகிதத்தால் எப்படி வெற்றி கிடைத்தது என்று கேட்டார். சுகுமார் பணிவுடன், மன்னா, கடினமான பிரச்சனைகளுக்கு எப்போதும் கடினமான தீர்வு தேவையில்லை. பிரச்சனையின் தன்மைக்கு ஏற்ப எளிமையான ஆனால் புதுமையான வழியில் அணுகினால் காகிதம் கூட பாலமாகும் என்றார். நாமும் நமது வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வை காண முயல்வோம். அதுவே நம் வாழ்வுக்கு வளம் கொடுக்கும் என்பதையும் புரிந்து கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நமது பிரச்சனைகளுக்கு நாமே தீர்வு காண முயற்சி செய்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இறைவனோடு உரையாட இன்று நீங்கள்
நேரம் ஒதுக்கினீர்களா? நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். இன்று நீங்கள் உங்கள் அருகில் இருப்போரை அன்பு செய்ய மறுத்தீர்களா? உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையையே பற்றிக் கொள்ளுங்கள். உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கனிந்த அன்பு காட்டுங்கள். இன்று நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ்ந்தீர்களா? மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். இன்று நீங்கள் செய்வது தீயது என தெரிந்தும் அதனை செய்ய ஆவல் கொண்டீர்களா? நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக. நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். இன்று நீங்கள் உங்களோடு வேலை செய்பவர்களிடம் கோபத்தோடு நடந்து கொண்டீர்களா? முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய அன்பிலிருந்து விலகிச் சென்றிருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென்.
ஆமென். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவரே, எனக்கு செவிசாய்த்து பதிலளியும், ஏனெனில் நான் எளியவனும் வறியவனும் மாவே. என் உயிரை காத்தருளும், ஏனெனில் உம் மீது நான் பற்றுடையவன், உம் அடியானை காத்தருளும். நீரே என் கடவுள், உம்மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். என் தலைவரே, எம்மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம்மடியானின் மனதை மகிழச் செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவிகொடும், உம் உதவியை நாடும் என் கூக்குரலை கேட்டருளும். என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுவேன். நீரும் எனக்கு பதிலளிப்பீர். என் தலைவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவருமிலர். உம் செயல்களுக்கு ஒப்பானவை எவையுமில்லை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் மக்கபேயர் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 18 முதல் 31 முடிய. பதிலுரைப்பாடல் திருப்பாடல்கள் அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 7 முடிய.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சக்கேயு குட்டையாய் இருந்தார். அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியேதான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணார்ந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்க போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழவும் இறையாட்சியின் மதிப்பீடுகளை நமதாக்கவும் அழைப்பு விடுக்கும். இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. இஸ்ரவேல்
மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். நவம்பர் 18. புனித பேதுரு, புனித பவுல் பேராலயங்கள் அர்ப்பணிப்பு. தாய் திருச்சபை ரோமையில் அமைந்திருக்கும் உயர் பேராலயங்களான புனித பேதுரு, புனித பவுல் ஆலயங்களின் அர்ப்பணிப்பு பெருவிழாவினை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றது. புனித பேதுரு தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு மறைசாட்சியாக மரித்து அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் திருத்தந்தை கிளீட்ரஸ் சிறிய நினைவு மண்டபத்தினை முதலில் கட்டி எழுப்ப புனித பேதுருவின் புனித பொருட்கள் அங்கு வைக்கப்பட்டது. கிபி 319 ஆண்டு பேரரசர் கான்ஸ்டன்டைன் புனித பேதுருவின் கல்லறையின் மீது ஓர் ஆலயம் கட்டி எழுப்ப திருத்தந்தை 2ஆம் ஜூலியஸ் கிபி 1506 ஆண்டு ஏப்ரல் 18 நாள் புதிய ஆலயத்திற்கு அடிக்கல் நாட்ட கட்டி எழுப்பப்பட்ட பேராலயத்தினை திருத்தந்தை 8ஆம் அர்பன் கிபி 1626 ஆண்டு நவம்பர் 18 நாள் புனிதப்படுத்தி புனித பேதுருவிற்கு அர்ப்பணித்தார். புனித பேதுரு சிலுவையில் அறையப்பட்டு மறைசாட்சியான இடத்திலிருந்து 7 கல் தொலைவிலுள்ள ஓஸ்தியா பாதையில் சால்வியன் எனப்படும் இடத்தில் புனித பவுல் தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியாக அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் திருத்தந்தை கிளீட்ரஸ் நினைவு மண்டபத்தினை கட்டி எழுப்பினார். கிபி 324 ஆண்டு பேரரசர் கான்ஸ்டன்டைன் புனித பவுலின் கல்லறையின் மீது பேராலயம் கட்டி எழுப்பி புனித பவுலுக்கு அர்ப்பணிக்க அப்பேராலயம் கிபி 1823 ஆண்டு தீக்கிரையானது. புனித பவுலின் பேராலயத்தினை புதுப்பிப்பதற்கு உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் நிதி உதவி செய்ய இப்பேராலயத்தினை புதுப்பிக்கும் பணிகள் தொடங்கப்பட்டது. புதுப்பிக்கப்பட்ட பேராலயமானது திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் அவர்களால் கிபி 1854 ஆண்டு டிசம்பர் 10 நாள் புதுப்பிக்கப்பட்டு புனித பவுலுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. புனித பேதுரு, புனித பவுல் உயர் பேராலயங்களின் அர்ப்பணிப்பு திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் புனித பேதுரு, புனித பவுலின் மறைபணிகளுக்கு நன்றி கூறி ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.
புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் இறந்த ஆன்மாக்களுக்காக ஜெபமாலை ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே காலையிலிருந்து எப்படிப்பட்ட நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். கடவுள் எவ்வளவு தாராளமாக ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்பி இருக்கிறார். அவர் எவ்வளவு அதிகமாக நம்மை அன்பு செய்கிறார் என்பதை நாம் உணர்ந்திருப்போம். இந்த அற்புதமான காரியங்களுக்காக நன்றி சொல்வோம். இன்றைய தினத்தில் நாம் நமது தாய் நாட்டின் மீது அக்கறை உள்ள, சமூக அக்கறை உள்ள பிள்ளைகளாக நாம் மாற ஜெபிப்போமா? எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, யாருக்கு என்ன நடந்தால் எனக்கு என்ன என்று நாம் எதையும் பற்றி கவலைப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையை தான் இன்றைக்கு நான் பார்க்கிறோம். எங்கள் அன்பு ஆண்டவரே, மற்றவர்கள் மீது அக்கறையும், இந்த சமூகத்தின் மீது அக்கறையும், இந்த தாய்நாட்டின் மீது அக்கறையும், நானும் இந்த சமூகத்தில் ஒரு ஆள், எனவே எனக்கும் பங்களிப்பு இருக்கிறது, எல்லா நிலைகளிலும் நான் அக்கறை கொண்ட மனிதர்களாக இந்த சமூகத்தில் அவலங்கள் நிறைவேறுகின்ற பொழுதெல்லாம் நான் அதனை தட்டி கேட்கின்ற, அதனை பார்த்து கண்மூடி சென்று விடாமல் இது சரியில்லை, இது அநியாயமான ஒரு காரியம் என்று குரல் எழுப்புகின்ற மனிதனாக வாழக்கூடிய மனநிலையை எங்களுக்கு தாரும், தைரியத்தை தாரும், உண்மைக்கு சான்று பகரக்கூடிய சக்தியை தாரும், ஆற்றலை தாரும், வல்லமையை தாரும். ஆண்டவரே இயேசுவே, இந்த சமூகத்திலே, எங்கள் நாட்டிலே ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் சமூக அக்கறையோடு எங்கள் தாய் நாட்டிற்காகவும் எங்களுடைய தமிழ் இனத்திற்காகவும் பேணி பாதுகாத்து வாழக்கூடிய எல்லா நிலைகளிலும் எல்லார் மேலும் அக்கறையோடும் அன்போடும் வாழக்கூடிய ஆற்றலை, வல்லமையை, நல்ல மனதை, பரந்துபட்ட பார்வையை, தாராள சிந்தனையை எங்களுக்கு தாரும் ஐயா. எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே. இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசையும் நம் மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாயின் மக்கள் தாயே என்றும் கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்சறிந்தோம். ஆதலால் ஏமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திரு வயிற்றின் கனியாம் இயேசுவே, இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவே. கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னையே மரியா போற்றி.